பலம் என்னும் சட்டத்தை விசுவாசம் என்னும் சட்டம் மேற்கொள்ளும். அது வெளிப்பாடு ஸ்பார்க் பிளக் மாதிரி இருக்கு. 4 சிலிண்டர் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் தான் அப்படி ஸ்பார்க்கை கொடுத்து அந்த காரை ஓட்டுது. அதே மாதிரி ஃபெய்த் என்கிற என்ஜின் இயக்க வேண்டும் என்றால் ஸ்பார்க் பிளக் ரெவலேஷன். நீங்கள் பாருங்கள், மோசே 12 வேவுக்காரர்களை கானான் நாட்டை பார்ப்பதற்கு அவர் அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புகிறார் என்றால், அந்த நாட்டில் உள்ளவர்கள் வலிமையுடையவர்களோ மெலிந்த மக்களோ, பலரா சிலரா, வளமையான நாடா வறுமையான நாடா, செல்வச் செழிப்பு அதிகம் இருக்கிறதா ஏழ்மையின் அவலம் காணப்படுகிறதா, துணிவுடன் இருங்கள், அந்நாட்டு கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றுதான் ஆலோசனை சொன்னார். கானான் நாட்டை இஸ்ரவேல் மக்கள் போகிறார்கள். அவர்கள் காதேஷ் பெர்னியாவிலிருந்து போயிருந்தா within 40 days they could have gone. அந்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டது 2 பேர் தான். 12 பேர் தலைவர்களை அனுப்பினார். அந்த 12 பேருடைய தலைவர்கள் காலேப், யோசுவா தவிர மற்றவங்க பேரெல்லாம் யாருமே தங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதில்ல. சாப்பாத், ஈகால், பல்தி, காதியேல், அம்மியேல். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சேத்தூர்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க அம்மா. அவர் சேர் மாதிரி தான். அதுக்கப்புறம் பயங்கரமான மனுஷன், அவர்கிட்ட யாரும் பழக முடியாது, அப்படி சேத்தூர். நாகபி, குவேல், யாராவது வச்சுருக்காங்களா பேர்? வைக்க மாட்டாங்க. ஆனால் காலேப்னு யோசுவான்னு பேர் வைக்கிறாங்க. யோசுவா அவங்க தகப்பனார் பேர் நூன். நூன் என்பது எபிரேயத்தின் 14வது எழுத்து. நூன் என்ற சொல்லுக்கு மீன் என்று அர்த்தம். அவ எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவன் யோசுவா. எப்ராயிம் கோத்திரம், எப்ராயிம், இப்ரீம் என்று சொன்னால் 2 மடங்கு கனி தருகிறவன் என்ற அர்த்தம். இப்ரீம். காலேப் அவன் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன். யூதா கோத்திரத்தை சார்ந்த காலேப்பு எப்புன்னேயின் மகனாக இருக்கிறார். ஆனால் காலேப்புங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாய். என்றா கூட காலேப் காலேப்புன்னு எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா பேருக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருந்ததுன்னா நாயின்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, உலகத்திலே மனிதனை விட நன்றியுடைய பிரயாணி நாய் தான். அதனால் யாரும் நம்ம நாயின்னு திட்டினா அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை புரிந்து கொண்ட காலேப் அந்த பேரை அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். மோசே 12 பேர் அனுப்புனான். 2 பேர் நல்ல சாட்சி சொன்னாங்க. 10 பேர் போவே முடியாது, நாம் அவர்களுடைய பார்வையில் வெட்டுக்கிளிப்பையில் இருக்கிறோம். முதல்ல அவங்க தங்களை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? மனிதர்கள் தங்களை வெட்டுக்கிளியாக பார்க்குறாங்க. அவங்க தங்களையே வெட்டுக்கிளியாக பார்த்தா மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? வெட்டுக்கிளி குஞ்சாக பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதைத்தான் மற்றவங்களும் உங்களை பார்ப்பாங்க. ஸோ யூ ஆர் நாட் அன் ஆர்டினரி மேன், யூ ஆர் நாட் சிம்பிளி அ மேன், யூ ஆர் அ சூப்பர் நேச்சுரல் பீயிங் வித் கிரியேட்டிவிட்டி. மோசே என்ன சொன்னார்னா, அந்த நாட்டை பார்த்துட்டு வாங்க, அது எப்படிப்பட்டதுன்னு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் காலேப் ஒரு ஸ்டெப் அதிகமாக போயிட்டான். என்ன போயிட்டான்னா, அவன் என்ன செய்யிட்டான், சரி இந்த நாட்டை நம்ம பார்த்துட்டு போகிறோம், இந்த நாட்டை மேற்கொள்ளலாம் என்று நம்ம போய் சொல்ல போகிறோம். 12 பேர் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்னையும் ஜோஷுவாவும் தவிர 10 பேர் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இங்கே இந்த நாட்டை சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரிச்சா நமக்கு எந்த இடத்த கேட்கலாம்? பிளாட் பார்த்துட்டான். எந்த பிளாட் பார்த்தான்? எர்மோன் மலையை பார்த்தான். எர்மோன் மலை என்பது, மலைப்பகுதி என்பது, அது ஏன்னா மலை உச்சியில் தான். ஏன் ஊட்டிக்கு போகிறோம், ஏன் கொடைக்கானல் போகிறோம்? நல்லா இருக்கும், அட்மாஸ்பியர் ஃப்ரீயாக இருக்கும், நல்ல ஏர் இருக்கும். அந்த பகுதி உயரம் என்னென்னா, சி லெவலை விட, கடல் மட்டத்தை விட 3040 அடி உயரமானது எர்மோன் மலை. 45 வயசான காலேப் யோசுவாவே நம்ம இங்கே ஜெயித்து வருவோம், வந்தால் இந்த மலையில் தான் எனக்கு ஒரு பிளாட் நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். 45 வயசு. அப்போ அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். யோசுவா
14:9. மோசே, நான் முற்றிலும் என் தேவனை பின்பற்றினேன், ஆகவே காலடிப்பட்ட நிலத்தை எல்லாம் உறுதியாக உனக்கும் உன் வழித்தோன்றலுக்கும் உடைமையாக்குவேன் என்று ஆணையிட்டு கூறினார். காலேபும் யோசுவாவும் என்ன சொல்கிறார்கள்? எண்ணாகமம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். காலேபு மோசே முன் மக்களை அமைதிப்படுத்தி, அவங்க கல்லடிக்க போறாங்க, சைலண்ட் சைலண்ட் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தி, அவன் என்ன சொல்றான்னா, நாம் உடனடியாக போய் அந்த நாட்டை பிடித்துக் கொள்வோம் என்று சொல்றான். Faith is not hope. hope பிறகு என்னைக்காவது பிடிப்போம், இப்பமே போலாம் அப்படின்றான். வந்த உடனே புறப்படுங்க போலாம். ஒருவேளை அவன் ரெடியா வந்திருப்பான் புறப்படுறதுக்கு. அவன் என்ன சொல்றான்? உடனே. ஃபெய்த் என்பது ஒரு ரெவலேஷன். தேவன் கொடுத்தார், இந்த நாட்டை காலடி மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் என்ன நடந்தது? இவன் போறான் அப்படின்னு சொல்றான். லா ஆஃப் ஃபெய்த் பயன்படுத்தின மக்களை நீங்க எப்படி 40 வருஷம் அவங்களையும் கூட சேர்ந்து சுத்த செல்லலாம் அப்படி கிடையாது. அவர் சொன்னார், when they said உடனே போய் பண்ணலான்னு உடனே, God stopped their biological aging. Biological clock is reset, stopped. நமக்கு வயசாகுது, அடுத்த வருஷம் பிறந்த நாள், அடுத்த வருஷம் பிறந்த நாள், கேலண்டரை கழிக்கிறோம், மாதம் வருடமாகிறது, வாரங்கள் மாதங்களாகின்றன, அப்படி காலம் போயிட்டே இருக்கு. இவங்க எப்படி போகலான்னு ஆண்டவர் நினைச்சிட்டாரு. ஜாஷுவா காலேபுக்கு, இன்னைக்கு என்ன வயசோ உங்களுக்கு, நீங்கள் இன்னைக்கு உடனேன்னு சொன்னீங்களே, அப்போ என்ன வயசோ அதே வயசு தான் நீங்கள் கானான்குள்ளே போனாலும் இருக்கும். காட் ஸ்டாப் த டைம். எப்படி தெரியும்? இப்போ 40 வருஷம், 45 வயசில் சொன்னால் எப்ரோனை பார்த்துட்டு வந்தான், இப்போ 85 வயசு, கானானை சுதந்திரிச்சிட்டாங்க. அப்போ அவன் என்ன சொல்லணும்? 85 வயசாக இருந்தால் என்ன சொல்லணும்? நான் வாலிபனாக இருக்கும்போது இந்த கானான் நாட்டுக்கு போகலான்னு சொன்னேன், ஆனால் இப்போ வயசாயிடுச்சு, அதனால் எனக்கு கானான் நாடு வேண்டாம், ஏற முடியாது, வயசாகிடுச்சு, மூச்சு வாங்குது, ஏற முடியாது அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னான்? யோசுவா, அதே கானான் தாப்பா. ஏன்? 3 ராட்சதர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 ராட்சதர்களும் முதலாவது சண்டை போட்டு அவங்கள நான் தோற்கடிக்க போகிறேன். என்ன வயசு? 45. சொல்லுங்க, 85 இல்லை, என்ன வயசு? 45. ஏன் ஆண்டவர் டைமை ஸ்டாப் பண்ணிட்டார்? அவன் என்ன சொல்றான்? அவர் கூறியது போல இந்த 40 ஆண்டுகளாக ஆண்டவர் என்னை உயிருடன் வைத்துள்ளார். இதோ நான் 85 வயதானவன். மோசே என்னை அனுப்பிய நாளன்று வலிமையுடன் இருந்தது போல போர் புரிவதற்கும் போவதற்கும் வருவதற்கும் வலிமை உடையவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் அந்நாள் கூறியது போல இப்பொழுது இம்மலை நாட்டை கொடும். அங்கு அரண் சூழ்ந்த மாநகர்களில் ஆனாக்கியர் உள்ளனர். ஆண்டவர் கூறியபடி அவர்களை துரத்தி அடிப்பேன் என்று அவன் சொல்கிறான். பார்க்குறேன் அந்த வசனம் யோசுவா 15:14. அங்கே இருந்த சேசாய், அஹிமான், தல்மாய் என்னும் ஏனாக்கின் 3 குமாரரையும் காலேப் துரத்திவிட்டு, 3 குமாரரையும், அந்த ராட்சசையும், இவன் முதல்ல போன போது ராட்சசன் தான், இப்போ ராட்சசனுடைய பிள்ளைகளாகிய ராட்சசன் இருக்காங்க, யங் ஃபெல்லோஸ். இவனுக்கு என்ன வயசு? பொய் வயசை சொல்லுவோம், 85 வயசு. பொய் வயசு எவ்வளவு? 85. அந்த பொய் வயசுல போய் காலேப் துரத்தி விட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அது காலேப் யோசுவா அவர்களுக்கு மாத்திரம் நடந்த அந்த சம்பவம் அல்ல. தேவைப்பட்டால் God will stop our biological clock, reset it, stop it or put it back. இப்போ எனக்கு 78 ஸ்டாப் பண்ண பிரயோஜனம் 78 தான் இருக்கும். இப்போ எனக்கு என்ன வேணும்? அதை ரிவர்ஸ் பண்ணும், 40 கொண்டு வரணும். அப்போ தான் 45 கூட பரவாயில்ல தான். காலேபுக்கு 45 தான் துரத்துனான். God can reset your biological clock. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இதுதான் விசுவாசத்தை மேற்கொள்ளுதல். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டான். அவனுக்கு ப்ரீச்சிங் கிடையாது, பைபிள் கிடையாது, ரொம்ப கஷ்டமான காலம்.
ஆண்டவர் அவனுக்கு பர்சனலாக தெரியும். நமக்கெல்லாம் ஆண்டவரை பைபிள் மூலமாக தெரியும், அவனுக்கு நேரடியாக தெரியும். நேர்காணலில் ஆண்டவரை கண்டவர். அதனால் எபிரேயர் 11:17 நீங்கள் முதல்ல தேவன் வந்து சொன்னார், உன்னுடைய நேசகுமாரன் ஏக புத்திரன் ஒரே மகன். அவர் போட்ட அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அவனை மோரியா மலைக்கு எடுத்துகிட்டு போய் பலி கொடுன்னார். பலி கொடுன்னு சொன்ன உடனே he saw a vision. இவன் பலி கொடுக்குற மாதிரி. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து, நீ விசுவாசமாக பண்ணப்பா, அதனால் உன் மகனை நான் எழுப்பி விட்டுறேன், நீ மகனை கூட்டிகிட்டு மலையிலேருந்து இறங்கி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷன் கண்டான். அந்த விஷன் படியே இவனுக்கு பயமெல்லாம் போயிடுச்சு. மகனை பலி கொடுக்க வேண்டுமே என்ற கவலை போய்விட்டது. எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். இறந்தோரை தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். That was the revelation. இறந்தோரை தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவர். என்னையப்போ ஒரு கொலை செய்ய சொல்றாரு. ஈசாக்கை பலியிட துணிந்த காரணம் விசுவாச சட்டத்தை இயக்கி ஈசாக்கின் மூலமே உன் வழிப்பிறப்பு விளங்கும் என்று தேவன் கொடுத்த அந்த ரெவலேஷனை பயன்படுத்தி நான் பலியிடுறேன்ப்பா அப்படின்னு ஆண்டவருக்கு சொல்லிட்டு சந்தோஷமாக போயிட்டார். ஒய்ஃப்ட்ட கூட சொல்லலை, பையனை கூப்பிட்டு போகிறேன், பலியிட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தால் அந்த அம்மா விட்டுருக்கவே மாட்டாங்க. ஆனால் சொல்லாமல் போயிட்டார். நாங்கள் சும்மா பிக்னிக் போயிட்டு வரோம், ஒரு மலை வரைக்கும் பிக்னிக் போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அங்கே வந்து அவங்க கூட வந்த மக்கள்கிட்டையும் சொல்கிறான், வேலைக்காரன்ட்டையும் சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டானும் மலையின் மேல் ஏறி சென்று ஆராய்த்து விட்டு திரும்பி வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள் இருக்கிறது. அங்க என்ன சொல்லியிருக்கார்? தேவனுடைய அரசு எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டார்கள். எப்பொழுது வரும்? ப்ரமோஷன் எப்பொழுது வரும்? இந்த பிரச்சனை எப்பொழுது தீரும்? இந்த வீசிங் எப்பொழுது போகும்? இட்ஸ் ஆல் டைம் ஃபேக்டர். ஆனால் தேவன் சொல்றாரு, இறையாட்சி உங்கள் நடுவிலேயே இப்பொழுது உள்ளது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. வேதாந்தத்தில் மோசே, ஆபிரகாம் இவங்கெல்லாம் தேவனுக்கு நண்பராக இருந்தார்கள். சீஷர்கள் நான் பார்க்குறேன், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டெலாம் விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு. பழைய ஏற்பாட்டில் அவ்வளோ விசுவாசம், சூரியன் நிறுத்தியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு கோழி கூவுறதை கூட நிறுத்தலை. அதுக்கப்புறம் பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வளமே வந்தது. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த விசுவாசத்தை பழைய ஏற்பாட்டு பக்தர்களிடத்திலிருந்து படித்து கொள்ள வேண்டும். விசுவாசம் காலத்தை பார்த்து சொல்லும், காலமே நீ என்ன செய்யணும். God can compress time, God can expand time, and God can work in time, out of time. He is not bound by time. You have to understand God with respect to time. ஹெவனுக்கு போனீங்கன்னா there is no time, endless time. அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது அவ்வளோ தூரம் தான் நான் பார்க்குறேன். ஹெவனில் பார்க்கும்போது யுவர் ஐசைட் வித் அ ஸ்பிரிச்சுவல் ஐ யூ கேன் see up to 300 miles beyond. எல்லாம் பார்க்கலாம். அங்கேருந்து ஸ்பேஸை பார்த்தாக்கி யூ கேன் see all the planets. இதெல்லாம் இந்த காலத்தில் மக்களுக்கு வரப்போகிற அனுபவங்கள். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு அவர் செய்ய வல்லவர். நீங்கள் கேட்குறது ஃபுல்லாக கேட்க மாட்டீங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாது, இது பெரிய காரியம். ஆனால் அதை நினைப்பீங்க.
ஆண்டவர் ஒரு 4 வீலர் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஒரு பெரிய வீடு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது நினைக்கிறது, கேட்குறது, கர்த்தாவே என் ஒர்க்கு பெர்மனெண்ட் ஆகும்படி கேட்கிறேன். ஏன்னா கேட்க மாட்டோம், 4 வீலர் கொடுங்க அது கொடுங்கன்னா இது என்ன ஆண்டவர் என்ன அவ்வளோ பெரிய பேராசைக்காரனா போடா அப்படின்னு சொல்லிடுவாருன்னு பயந்து கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் நினச்சது அவருக்கு தெரியும். நான் கேட்குறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கொடுத்திருக்கிறார் கர்த்தர். எனக்கு மாத்திரம் இல்லை, அதுதான் பைபிள் சொல்லுது. திஸ் இஸ் a revelation ஃபார் யூ. அதனால இன்னைக்கு போய் ஒரு வானத்தில் ஒரு கோட்டை கட்டுங்க, கோட்டை அப்படியே பரலோகத்துக்கு போகும். ஆண்டவர் அதை டைப் பண்ணி இதெல்லாம் சேங்ஷன் பண்ணி ஒரு ஏஞ்சல்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவார். உங்களுக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். ஒரு வண்டி வாங்குவீங்க, ஒரு புது வேலை கிடைக்கும். ரைட், டைம் கேன் பி கம்ப்ரெஸ்ட், டைம் கேன் பி எக்ஸ்பேண்டட். அது எப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, தலையில் ஆக்சிடெண்ட் ஆகி ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு, ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ப்ளீடிங் நிறுத்தும்படி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எங்கேயோ நடந்தது ஆக்சிடென்ட், திருச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆக்சிடெண்ட்டுக்கு முந்தி அவனுக்கு எப்படி ரத்தம் ஓடாமல் இருந்ததோ, ப்ளீடிங் ஆகாமல் இருந்ததோ, அதை மாதிரி இந்த ப்ளீடிங் ஆகிற பையனை அந்த டைமுக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வைக்கிறேன் அப்படின்னோடனே, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ண உடனே ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. எப்படி ஸ்டாப் ஆச்சு? யூ லிஃப்டட் him from the current time, you overcome the law of time, so you lift him to a time before the accident where there is no bleeding, bring him back to the time, in a split second the bleeding stops. இதெல்லாம் உங்களுக்கு என்னமோ வானத்தில் சலம் பிடிக்கிற மாதிரி இருக்குதா? இதெல்லாம் ஃபேக்ட்ஸ், உண்மையில் நடக்கிற காரியங்கள். I want to tell another incident of Jacob, who was not bound by time but by faith and love. யாக்கோபு லாபான்ட்ட போகிறான் மாமா வீட்டுக்கு போய் சொல்கிறான், மாமா நான் 7 வருஷம் உங்களுக்கு வேலை தரேன், அவங்க மக ரெபேக்காவை எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்றான். 7 வருஷம் வேலை செய்கிறான். வேலை செய்து முடித்த உடனே கல்யாணம் பண்ணுறது அங்கே வேறு ஒருத்தையை கட்டி வச்சிடான். அதனால் என்ன ஆகுது? அப்போ அவன் என்ன நினைக்கணும்? உங்கள் மாமா உம்மை மாதிரி ஏமாத்துக்கார அந்த உலகத்திலே கிடையாது, உங்கள் மகளை நீங்களே வச்சுக்கோங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படி தானே சொல்லணும். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராக்கேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. 7 வருஷம் யாக்கோபுக்கு எப்படி இருந்தது? கொஞ்ச நாள். அதனால் சொல்கிறான், இன்னும் 7 வருஷம், இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறேன். யாக்கோபு 20 வருஷம் லாபான்ட்ட வேலை செய்யலாம். 19 வருஷத்தில் அவன் வேலை செய்ததுனால லாபானுடைய செல்வம் மிகவும் பெருகிட்டு டாப்பாக ரீச் பண்ணிட்டான். அப்பந்தான் ஆண்டவர் ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. 19 வருஷம் நீ அவனுக்கு வேலை செய்த, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஏழையாக இருக்க. அவன் என்ன செய்வான் தெரியுமா? யாக்கோபு ரொம்ப நேர்மையானவன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ராத்திரியில் ஒரு சிங்கம் கரடி ஒரு ஆட்டை கொன்னுவிடும். அந்த நியூஸ் லாபானுக்கு போகும். நேற்று 2 ஆடு போயிடுச்சாமே அப்படின்மா லாபான். யாக்கோபு சொல்லுவான், அந்த 2 ஆடுக்கு நான் 2 ஆடு வாங்கி கொடுத்துறேன், என் சம்பளத்திலேருந்து 2 ஆடு கொடுத்துறேன், காம்பன்சேஷன் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுப்பான். அது மாத்திரம் இல்லை, பகல் வேளையில் ஆடை யாராவது திருடிட்டு போயிடுவாங்க, ஒரு 10 ஆடை திருடிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த செய்தி லாபானுக்கு போவோம். என்ன 10 ஆடு போயிடுச்சாமே, எண்ணிக்கை கரெக்டாக இருக்கா, எனக்கு அதுக்கு என்ன ஆடு, ஒரு ஆட்டுக்கு என்ன விலை, 10க்கு எவ்வளவு கொடு அப்படின்னா கணக்கு பார்த்து சம்பளத்திலேருந்து கொடுத்துருவான். அவன் நேர்மையை பார்த்தீங்களா? let us read that passage. Genesis 31:39. பீர் உண்டதை நான் உம்மிடத்திற்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். கொடிய விலங்குகளால் அடிபட்டு இறந்தவைகளை நான் உம்மிடம் கணக்கில் கொண்டு வரவில்லையா? மாறாக அவற்றுக்கு ஈடு செய்தேன். இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையில் ஈடு வாங்கி கொண்டீரே. எல்லாம் கொடுத்துருக்கேன், கரெக்டாக நேர்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அவன் எப்படி புறப்பட்டு போகிறான் தெரியுமா? ஒரே ஒரு மோசையின் கோல் மாதிரி ஒரு கோல், அதை மாத்திரம் வச்சுட்டு போகிறான். லக்கேஜே கிடையாது, லெஸ் லக்கேஜ், ஈஸி கம்ஃபர்டபுள் ஜேர்னி. அதனால் ஒரே ஒரு கோல் தான்.
நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது கவலை இல்லை, அங்கே மாமா தருவார். அதனால் ஒரு கோல் எடுத்துகிட்டு போகிறான். ஒரு பெட்டிங் கூட எடுத்துகிட்டு போகல, தலையானைக்கு கல் தான். அப்படி இருந்தவன் இன்னைக்கு வரும்போது 2 பரிவாரங்கள், 2 ஒய்ஃப்ஸு, கான்கியூபைன்ஸு, ஒய்ஃப்ஸ்க்கு சர்வன்ட்ஸு, ஆடு மாடு கழுதை எல்லாம் இது பண்ணுறான். அதை ஒன்றா போச்சுன்னா எல்லாம் இதாயிரம், 2ஆக பிரிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஆதியாகமம் 32:10, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்ற போது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மாத்திரமே, இப்பொழுதோ 2 பரிவாரங்கள் உடையவனானேன். மாடுகள், கழுதைகள், ஆடுகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள். எப்படி என்ன நடந்தது தெரியுமா? 19 வருஷம் மாமாவுக்கு தான் சர்வ் பண்ணான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ உன்னை ரிலீஸ் பண்ணுற, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது, உனக்கு சம்பாதிச்சுக்கோ. ஒரு ரெவலேஷன் கொடுத்தாரு. அவன் சொன்னான், புள்ளி உள்ளது, வரி கோடு உள்ளது, கலப்பு நிறமானது, இதெல்லாம் இனி பிறக்கிறதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னா. ஆண்டவர் ஒரே வருஷத்தில் லாபானுக்கு 19 வருஷத்தில் இருந்த சொத்தை விட அதிகமாயிடுச்சு. எப்படி? He was overcoming the law of time with law of faith. என்ன செய்தான்? அந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அந்த புன்ன மரத்து கம்பு, அந்த அர்மோன் மரத்து கம்பில் கொஞ்சம் செதுக்கி புள்ளி விட்டாய்ட்டான். இந்த ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்போது அதை பார்த்துட்டே குடிச்சுது. அந்த இமேஜ் பதிஞ்சு, கண்ணில் பதிஞ்சு, அந்த உடலில் கருத்தரித்து இருக்கிற அந்த குட்டியில் புள்ளி விழுந்துருச்சு. வாட் யூ see is what you get. புள்ளி விழுந்த உடனே பிறக்கிறதெல்லாமே புள்ளி வரிக்கோடு இப்படி தான் வந்தது. ஆனால் இவங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க, மாமா புள்ளி வரிக்கோடெல்லாம் எனக்கு சொந்தம். 1 இயரில் 19 இயரில் சம்பாதிச்சதை விட அவன் சம்பாதிச்சான். he was not bound by time, he was bound by the law of faith. must understand this scripture verse. எத்தனை வருஷம் வேலை செய்தான், என்ன நடந்தது, இப்படியெல்லாம் செய்யணும். இது பைபிள் சொன்னது, பைபிளில் சொல்லியிருக்கிறது, வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறதுலாம் 100% true. You have to believe the integrity of God's word. ஆண்டவருடைய வார்த்தை நாணயமானது, மெய்யானது. அது யாரும் உடைக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆண்டவருடைய செயலை ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். காட்டில் மரத்தில் தீப்பிடிக்கிறது நார்மல். ஆஸ்திரேலியாவில் தீப்பிடிக்கும், அமெரிக்காவில் திடீர்னு ஃபாரஸ்ட்டில் தீப்பிடிச்சு பரவிக்கிட்டே இருக்கும். ஆனால் மோசஸ்க்கு அவன் அந்த முள் செடியில் எரிகிறது சாதாரணம். வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி பார்த்துருப்பான். ஆனால் இந்த தடவை இது வித்தியாசமாக இருக்கிறது. கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். You must be able to see what is the natural work, what is the supernatural work. When you recognize to see the supernatural work, then God will speak. நமக்கு சூழ்நிலையில் உலகத்தில் we are bound by time, we are bound by our surroundings. What is the meaning of circumstance? Circumstance. Circum means circle, stance means standing. ஒரு வட்டம் போட்டு பிசாசு அதில் நம்ம பைண்ட் பண்ணி வச்சிருக்கான். How are you? I am fine under the circumstances. ஒரு சர்க்கிள் போட்டு உள்ள நிறுத்திட்டான். பிரிசனர் ஆஃப் டைம், பிரிசனர் ஆஃப் வார் கட்டிருப்பீங்க. நம்ம எல்லாம் பிரிசனர் ஆஃப் டைம். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸை, அந்த வட்டக்கோடை உடைச்சி பிரேக் த்ரூ பண்ணி வெளியே வர வைக்கிறது தான் ஆண்டவர். தட் இஸ் பை ஃபெய்த், விசுவாசத்தினால். விசுவாசத்தின் 5 கீஸ். சில ஹோட்டலில் ஒவ்வொரு ரூமுக்கும் கீ இருக்கும், ஆனால் அந்த ஹோட்டலில் மாஸ்டர் கீ இருக்கும். அந்த மாஸ்டர் கீ எல்லா கதவையும் திறக்கும். ஃபெய்த் இஸ் அ மாஸ்டர் கீ ஆஃப் 5 கிரேட் பிளெஸிங்ஸ். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, விசுவாசத்தை பற்றி எங்களுக்கு முன்பு வாழ்ந்த வேத பாத்திரங்கள் என்னெல்லாம் செய்திருக்காங்கன்னு நுணுக்கமாக பார்த்தோம்பா. காலேப்டிருந்து பாடம் படிக்கிறோம், ஆபிரகாம்கிட்டருந்து பாடம் படிக்கிறோம். வேதத்தை கையில் எழுதி கொடுத்துருக்கீங்க. இவங்க இருந்த காலத்தில் வேதம்லாம் கிடையாது. அவங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. லார்ட் ஜீசஸ், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் மீ. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் இருக்கிறார், அவரை சூழ மகிமை இருக்கிறது. I have the privilege of releasing
that glory into you. நீங்கள் இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்கும் காரியம், தேக்கம் அடைந்திருக்கும் ப்ரமோஷன், தீராத நோய், எல்லாத்தையும் தீர்த்து வைக்கும் தேவன் இப்பொழுது மகிமையை அனுப்புகிறார். Right now the glory of the Lord will pass through your internet screen, pass through the TV screen, touches you. தேவன் உன்னை தொடுகிறார். God's one touch will make a leper completely cleansed. God's one touch can open the blind eyes. It is just one touch. One word of God can change your absolute adverse situation. ஒரு வார்த்தை தேவன் சொல்லும். அவன் சொன்னான், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். One word Lord, one word Lord, I am telling that word, your problem is solved. The Lord loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். அந்த நேசத்தின் நிமித்தமாக அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரசன்னம் வந்து உன்னை தொடுகிறது, உன் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறது, உன் நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது. Your diseases are expired when Jesus said it is finished. The word finished uttered by Jesus on the cross finished every problem, every sickness, every adversary, every bad situation. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வரட்டும். பல மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்தார். பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு வேதத்தை ஆராய்ச்சி செய்த கர்த்தருடைய செய்தியை நான் இங்கே அளிக்கிறேன். இந்த ஊழியம் இன்னும் விரிவடைய வேண்டும். சபை மக்கள், பிசைட்ஸ் யுவர் டைதிங், கர்த்தர் உங்களை ஏவுவார் என்றால் 6 மாதத்திற்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரு 50 ரூபா 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் ஆண்டவர் கொடுக்க போகிறார் எல்லாருக்கும். அந்த சமயத்தில் அதில் ஒரு காணிக்கை எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு 6 மாதத்துக்கு ஒருக்க try to get some donation to our ministry for your blessing, for your financial blessing. கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கடந்த வாரத்திலே அவர் செய்த நன்மைகள், ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் சர்வ வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே, மகிமை நிறைந்த தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே, அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டுகிற இரக்கத்துக்கு நன்றி, உங்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுடைய மகிமைக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்புக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தவர்களாய் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி, யெகோவா
ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே எல்லா கரங்களை உயர்த்தி யெகோவா 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 அனைத்தையும் அருளிடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும் கரையினை போல் என்னை சுமந்திட என் தேவனே உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கரையினை போல் என்னை சுமந்திட என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே வலக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே விசுவாசத்தோடு சொல்லலாமா தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே எல்லாம் சேர்ந்து யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே வலக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா
சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் என் நோய்களை சுமந்தீர் உந்தன் சரீரத்தில், அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வானக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே, வானக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. செத்தை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். காலையினை போல் என்னை சுமந்திட என் தேவனே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? செத்தை நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும். காலையினை போல் என்னை சுமந்திட என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வானக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே, வானக்கரம் என்னை உயர்த்திட என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மோட கூட அவருடைய வலக்கரம் இருக்கிறது? நம்மை உயர்த்தும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக அவருடைய செட்டை நம்மை சூழ்ந்திருக்கிறது. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கடந்த மாதத்தில் ஒரு நாள் நான் பைபிளில் ஒரு பேசேஜ் வாசிக்கிறப்ப, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டது. ஆண்டவரே, அப்போ புது கிருபைகள்லாம் என்ன? அந்த புது கிருபைகளை என் வாழ்க்கையில் காமிங்கன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள், நான் என்னைக்கு அந்த ஜெபம் பண்ணணும், அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிது. ரெண்டாவது நாள் என்னுடைய பழைய வண்டியை நான் விற்றேன். ரொம்ப நாளாக விற்கவே முடியல அந்த வண்டியை. மூணாவது நாள் புதுசாக ஒரு புல்லட் வாங்கினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர், இது வரைக்கும் பார்க்காத கிருபைகளை என் வாழ்க்கையில் காமிங்கன்னு கேட்டேன். எத்தனை பேருக்கு அந்த கிருபைகள் வேணும்? என் நாமத்தினாலே விசுவாசித்து எதை கேட்டாலும் அவர் தருவேன்னு சொல்றார். யார் யாருக்கெல்லாம் புது கிருபைகள் வேணும்? அடுத்த ஒரு பாடல் பாட போகிறோம். புதிய நாளுக்குள்ளே என்னை நடத்தும், புதிய கிருபையினாலே என்னை நிரப்பும் என்ற பாடலை விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே எதிர்பார்த்தவர்களாய், ஆண்டவர் எனக்கு புதுசாக ஏதாவது என் வாழ்க்கையில் செய்யுங்க, புது கிருபைகள் எனக்கு வேணும். நம்ம பாடுற ஒவ்வொரு வரிகளும் அது ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லுகிற ஜெபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த நாளில் ஆண்டவர் என் வாழ்க்கையில் புதிய கிருபைகளை செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பாட்டு பாடலாம்.
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் தான் இருக்கும். குறைவுகள் நிறைவாகட்டும், நம்முடைய வளர்ச்சி செழிப்பாகட்டும். ஆண்டவருடைய இயேசுவை பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், என் குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, இந்த உலகத்திலே ஜெயம் எடுத்திட, நம்முடைய உறவுகள் எல்லாவற்றிலும் சீர் பொருந்திட, நமக்கு தேவையான நம்முடைய சமாதானத்தை நாம் பெற்றிட, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, என் உறவுகள் சீர் பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, தேவ சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா,
புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா. யார் யாருக்கெல்லாம் புதிய கிருபைகள் வேணுமோ இயேசுவோட முகத்தை பார்த்து புது கிருபை தாரும் தேவா. என் சிந்தனையில புதிய எண்ணங்களை தாருங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில உங்களுடைய புதிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. என் செயல்பாட்டில் உங்களுடைய புதிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. என் எதிர்காலத்தில் உங்களுடைய புதிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய புதிய கிருபைகளை தாருங்க ஆண்டவரே. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. நாம் இருக்கிற சில நிமிடத்தில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் ஆண்டவரே. உம்மை துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ துதிகளிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே, எங்க சர்ச்சில் ஆண்டவரே, எங்க ஆலயத்தில் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அவர் துதிகளிலே வாசம் செய்கிற தேவன். அந்த தேவன் இந்த நம்ம மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். நம்முடைய மகிமையின் பிரசன்னத்தோடு இந்த சபை முழுவதும் நம்முடைய மகிமையின் ஆளை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து ஏகோவா சம்வா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீர். ஏகோவா சாலோ உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஏகோவா சம்வா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவா சம்வா என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், என்னாலும் சுகம் தருவீர். ஏகோவா சாலோ உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீங்க போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
எனக்கு இலை பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுவே. இலை பாறுதல் தரும் தேவா, காலை தோரை தேற்றிடுவே. சிலுவை நிழல், சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. என்னை நோக்கி கூப்பிடு, இன்னும் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு, இன்னும் துன்ப நேரத்திலும் கரத்தால் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. கரத்தால் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, ஆராதனை வேளையில கர்த்தாவே, நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்களை உறுதியாய் பிடிச்சுக்கொள்றோம் ஆண்டவரே. எங்களை அப்படியே உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டுகொள்ளும் பலப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவன தாப்பனே, ஆமென்.
shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Oh, they come to your awesome presence, from the shadows into your radiance. By the blood I may enter your brightness. Search me, try me, consume all my darkness. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. We gaze on your kingly brightness, so our faces display your likeness. Ever changing from glory to glory, mirror here, may our lives tell your story. Shine on me. Shine on me. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light. Shine, Jesus, shine. Fill this land with the Father's glory. Blaze, Spirit, blaze. Set our hearts on fire. Flow, river, flow. Flood the nations with grace and mercy. Send forth your word, Lord, and let there be light.
ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.